இப்போது வர 22ஆம் தேதி முருகனை லபுகின்னு கையில் எடுத்துக்கிறோம். அப்படியே பார்த்தாருன்னா 26ல் மொத்தமாக தமிழ்நாட்டையே லபுகின்னு கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு எதிர்த்தரப்பணிலேருந்து பேச்சு வர அதை டேக்கிள் பண்ண ஒருத்தர் என்ன சொல்கிறார், நான் முருகன் என்ன நினச்சிங்க முருகனை, அவர் உங்கள் பக்கம்லாம் வருவாரா, நீங்கள்லாம் அபிஸ்டூஸ் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். யார் அவர், ஏன் அப்படி பேசியிருக்கிறார், அபிஸ்டூஸ்ன்னே சொல்லியிருக்காரா அப்படின்னா அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி முருகன்லாம் உங்கள் பக்கம் வருவாராங்க அப்படின்ற லெவலுக்கு. யார் அவர், ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ சொல்கிறார், வர 22ஆம் தேதி முருகனை நம்ம கைவசம் எடுத்துக்கிறோம், முருகனை கையில் எடுத்துட்டான், அடுத்து 2026 முருகனின் ஆசையோடு தமிழகத்தையே நம் கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்னன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், அவர் ஒரு தமிழ் கடவுள், அவர் ஒரு கடவுள். ஊரை ஏமாத்துறவங்க பக்கத்தில் போக மாட்டார்ல, கடவுள் அந்த பக்கம் போவார்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டார். அவர் யார் பக்கம் நிற்பார்? எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய கடவுள் யார் பக்கம் நிற்பார்? அவங்க பக்கம் நிற்பாங்களா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. முருகர் ஒருபோதும் இந்த பாசிசவாதிகள் கையில் போய் சிக்க மாட்டார். தமிழ் கடவுள் முருகன் ஒருபோதும் பாசிசவாதிகளை ஆதரிக்கவும் மாட்டார், அணுகவும் முடியாதவரை. அப்படிப்பட்ட சக்தி வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகன் எங்கே இருப்பார் என்று அவர்களுக்கே தெரியும். எல்லா மக்களையும் ஒரே பார்வையில் பார்ப்பவர், அன்பு செலுத்துபவர் தமிழ் கடவுள் முருகன். முருகப்பெருமானை யாரும் ஹைஜாக் செய்ய முடியாது, ஒருபோதும் அவரை ஏமாற்றவும் முடியாது. இறைவன் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆகவே இவர்கள் ராமரை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள். அதே இடத்தில் ராமர் பிறந்த மண்ணிலே பாஜகவை ராமர் தோல்வியடைய செய்தார். அதே போன்று முருகன் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் புறமுதுகிட்டு ஓடும் அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு கொடுப்பார். அதுக்கடுத்ததான் கீழடி அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு நம்மளை பற்றின, நம்மளுடைய தமிழின் தொன்மை பற்றின பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி அதில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒன்றிய அரசு வந்து கோரிக்கை வச்சு அது பெரிய சர்ச்சையாச்சுல. அதற்கான பொறுப்பில் இருக்க ஆராய்ச்சியாளரான அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரை வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுவும் என்னத்துக்கு, ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு துறையோட தலைவராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தியிலலாம் நம்ம படிக்க முடிஞ்சு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாஜகவுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களையும் ரொம்பவே டென்ஷன் ஆக்கியிருக்கு. ஏன்ப்பா ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு, உடனே நீங்கள் இப்படி தூக்கி அடிக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதே கேள்வியை தான் செல்வ பெருந்தகை அவர்களும் கேட்டிருக்காரு. என்ன கேட்குறாருன்னா, சமஸ்கிருதம் தான் பெருசுன்னா வச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பியா, தமிழுடைய தொன்மையை மறைக்க பார்ப்பியா நீ அப்படின்ற லெவலுக்கு கேள்வி கேட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அறிக்கையும் கொடுத்துருக்கோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டுடைய தொல்பொருள், தமிழ்நாட்டுடைய வரலாறு இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முயற்சி செய்யும் பொழுது தைரியமாக அறிக்கை கொடுத்தவர். அந்த அறிக்கை கொடுத்து முடிந்த பிறகு அதை திருத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். இது தொடர்ந்து தமிழ் மக்கள் மீதும் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தின் மீதும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் படையெடுக்கிறது. அவர்களுக்கு சமஸ்கிருதம் உயர்ந்தது என்றால் சமஸ்கிருதத்தை அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழருடைய வரலாறை, தமிழருடைய மரபுகளை, கலை, இலக்கியம், இந்த பெருமையை பாஜக ஒருபோதும் சிதைக்க முடியாது. அதற்கு பல முன்னுதாரணங்கள் உண்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அகழ்வாராய்ச்சியில், அது கீழடி ஆகட்டும், திருச்செந்தூரில் எடுத்த அகழ்வாராகட்டும், வடக்குப்பட்டு அகழ்வாராய்ச்சி ஆகட்டும், எல்லா அகழ்வாராய்ச்சியிலும் தமிழ்நாட்டுடைய பெருமை, தமிழுடைய பெருமை அமெரிக்கா வரை சென்று கார்பன் டெஸ்ட் செய்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுடைய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது, உலக நாகரிகத்தில் பெருமைக்குரிய நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்று அமெரிக்காவை சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. ஆக விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக இதை நிரூபணம் செய்த பிறகு மீண்டும் மீண்டும் பாஜக ஆட்சியாளர்கள் தமிழுடைய பெருமையை, தமிழர்களுடைய வரலாற்றை சிதைப்பது கண்டிக்கத்தக்கது. அதுக்கடுத்துதான் தவேக தலைவர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுவாக கேட்குறாங்க. ஏன்னா அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்கு அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு, அவர் இதெல்லாம் முன்னாடி அவர் தான் ஆரம்பத்தில் இந்தியாவில் இதை சொல்லவே ஆரம்பித்தார், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கோ அப்படின்னு. சாதாரணமாக மட்டும் சொல்ல, நாடாளுமன்றத்திலேயே அதை வந்து எதிர்த்து வச்சு பேசினார். எடுத்து வச்சு பேசினதுனால தான் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் பாஜக பேர் கருச்சாங்க. ஆனால் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு 3 மாதத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். என்ன 2027க்கு அப்புறம் என்ன கதை,
ஏன் முடிய முடியாது அவங்களால அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். முதல் இந்தியாவில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார். நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து வருகிறார். அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான் பேருக்காக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு காணல் நீர் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளியியல் துறை சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது. நினச்சா ஒரே மாதத்தில் 2 மாதங்களை திட்டமிட்டு அதை முடிக்கலாம். மேக்சிமம் 3 மாதங்களுக்கு மேல் தேவை இருக்காதுன்றாங்க. எதற்காக 2026 27ன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதை குழப்புவது. பீகார் மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. வருகின்ற தேர்தலில் இதற்கு பதில் சொல்லுவார்கள். நெக்ஸ்ட் செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நீங்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியினர் வந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சிட்டா ஆட்சியில் பங்கு கேட்கறதுக்காக காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, விசிகாவும் சரி எல்லாருமே வந்து ஆட்சியில் பங்கு அதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் எந்த ஜோசியர்கிட்ட கேட்டாருன்னு தெரில, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு அவருக்கு எப்படி தெரியும், தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். எந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு அவர் கேட்டு தெரிஞ்சிட்டாரு இது மாதிரிலாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ட்டு. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன நினைக்குதோ, எங்கள் அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுதோ அது மாதிரி தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அணுகுமுறை இருக்கும். ஆனால் பிற கட்சிகள் சொல்கிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனையும் இல்லை, கருத்தும் இல்லை. தேங்க்யூ.